ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு அருமையான டிஷ், அதுவும் தயிரை வச்சு தான் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம எல்லாருமே தயிரை வச்சு மோர் குழம்பு செய்வோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டு செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தயிரை வச்சு தேங்காயெலாம் சேர்க்காம ஒரு அருமையான டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கத்திரிக்காவை நல்லா பொரிச்சிட்டு தயிரில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பொரிச்ச கத்திரிக்காய் தயிர் கறி செய்கிறதுக்கு முதல்ல கத்திரிக்காவை எடுத்து பெரிய சைஸ் கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம வாங்குற மாதிரி கத்திரிக்காய் வாங்காமல் இந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் காம்பை நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகள், அதாவது வட்டமாக நல்லா வெட்டிக்கோங்க. மெலிசாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நல்லா ரவுண்டாக வெட்டிக்கோங்க. எல்லாத்தையும் முதல்ல நம்ம வெட்டிக்கலாம். அதுக்கு பிறகு மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட கறி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கத்திரிக்காவை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறனால. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வட்டமாக வெட்டிக்கோங்க. மெலிசாக வெட்டினீங்களா சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அதே நேரத்தில் மொத்தமாக வெட்டினீங்களா வேகாமல் இருக்கும். இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக எண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து நல்லா கோட்டாகி வரும். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா பிரண்டு இருக்கணும். எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுட்டு இது 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க. 10-15 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் பண்ண வச்சாதான் மசாலாலாம் கத்திரிக்காய் உள்ளுக்கு இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு பிறகு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதிகமாக உங்களுக்கு எண்ணெய் தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி தோசைக்கல்ல கைப்பிடியை வச்சு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சீராக வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுலாம் பாருங்கள். ஒரு பக்கத்துக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். மறுபக்கமும் இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதே மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி சீராக வெந்து வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தயிர் கறிக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு பெரிய ஓக் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூண்டு, அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறி அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போன பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். மூடியை போட்டு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும்.
இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தயிரை வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு, அதாவது 250 ml இருக்கும், அந்த தயிரை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா கடைஞ்சி விட்ட பிறகு நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுருக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் நம்ம தாளித்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலா கிரேவியை இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஏற்கனவே ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவையும் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் உடையாமல் பார்த்துக்கோங்க. தயிரை வந்து கீழேருந்து மேலே நல்லா லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் கத்திரிக்காய் வந்து உடையாமல் இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான பொரிச்ச கத்திரிக்காய் தயிர் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் மதியம் சாப்பாட்டுக்கு சிறு தானியத்தில், அதாவது சாமையில் தான் சாதம் செஞ்சுருக்கேன். நல்ல சுட சுட சாமை சாதத்தில் இந்த பொரிச்ச கத்திரிக்காய் தயிர் கறியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், லேசாக நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா தான் கத்திரிக்காய் வந்து நல்லா உடையாமல் வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்படி இல்லைனா வாழைக்காய் ஃப்ரை கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட அப்பளத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த பொரிச்ச கத்திரிக்காய் தயிர் கறியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.